எல்லாம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், அனைத்தும் சிவம், அனைத்தும் சிவம். இவ்வுலகம் இறைவன் வகுப்பு, அதாவது இறைவன் இயக்கம். அதை நன்கு ஆராய நன்கு ஆராய வேண்டியவர் அரசியல்வாதிகளே. அதாவது இவ்வுலகம் தோன்றும் முன்னே, அதாவது மனிதன் பிறக்கும் முன்னே அனைத்து ஜீவராசிகளும் பிறந்துவிட்டது. அதன் பின்னுதான் மனிதன் பிறந்தான். ஜீவராசிகள் எவ்வாறு செயல்படுகின்றது? அதுக்கு உறவு முறை தெரியாது, விதிமுறை தெரியாது, வழிமுறை தெரியாது, மனதுக்கு பட்டவாறு செய்யும். அதை ஏன் இறைவன் அவ்வாறு செய்தார்? இவ்வுலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று அவருடைய வகுப்பு. அந்த வழியில் தான் அந்த பிராணிகள், அந்த ஜீவராசிகள் அனைத்தும் பிறந்து வாழ்ந்து மறைந்து காலங்காலமாக இந்த மண்ணிலே மறைந்த வகை அத்தனையும். இந்த மண்ணில் மறைந்ததும் அது மண் உயிராக மாறுகிறது. மண்ணில் இருந்தும் பசுமையிலிருந்து, காற்றிலிருந்து, உணவுப் பொருளிலிருந்து, நீரிலிருந்து அனைத்து உயிரிலும் அது கலக்கின்றது. அந்த வகையில் அதை மனிதன் உண்டு வாழும்போது சில உணர்வுகள் மனிதனுக்கு தூண்டச் செய்யும். அதனால்தான் மனிதனுக்கு இறைவன் 6 அறிவு படைத்தான். அந்த 6 அறிவு மனிதன் என்னவென்றால் மானம் என்ற பொருளில் பல வகை உள்ளது. அந்த வகையில் அறிவை தந்துள்ளான் இறைவன். ஆனால் மனிதர்கள் அதை யோசித்து செயல்படுவதற்கு அரசு நேரம் தரவில்லை. காரணம், அவர்களை அந்த அளவுக்கு அவரது வாழ்க்கையை துன்பத்தையும் துயரத்தையும் வரும் அளவிற்கு கடன் தொல்லை தந்து அரசு வழி நடத்தி வருகிறது. ஆகினால் அரசு தான் இதை அறிய வேண்டும். ஆகினால் அன்று முக்காலத்தில் தேவர்கள் வாழ்ந்த காலத்தில் முக்கியமாக கூற வேண்டுமானால் நவகிரகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நவகிரகத்தில் சந்திர பகவான் உள்ளார். சந்திர பகவான் திருமணத்துக்கு முன்னாடி தேவகுருவிடத்தில் பயிற்சி பெற செல்லும்போது தேவகுரு மனைவிடத்தில் தொடர்பு கொண்டு அவருக்கு பிறந்தவன் தான் புதன், அந்த நவகிரகத்தில் ஒருவன். அவர்களே தவறு செய்தார். ஏன் தவறு இறைவன் செய்ய வைத்தார்? எதற்காக செய்ய வைத்தார்? எதிர்காலத்தில் மனித குலம் அதிகமாக வளரும்போது இந்த மனித குலத்தை பிறப்பை குறைப்பதற்காக இவ்வாறு செய்தார். அவருடைய இயற்கை தத்துவம் பலநூறு வழி. அதை மனிதனால் பின்பற்ற இயலாது. அந்த கொள்கையை மனிதனால் கடைபிடிக்க முடியாது. இது போன்ற தீய செயல்கள் தெய்வத்திடமே நிறைய உள்ளது. அது நம்மால் கடைபிடிக்க முடியாது, திருத்தவும் முடியாது. மனிதன்தான் திருந்தி வாழ வேண்டும். அதற்கு என்ன வழி? இதுவரை பூமியில் இடைவெளி விரிந்து கிடந்ததனால் இறைவன் மனிதன் செல்லும் வழிக்க பாதையை காட்டி வந்தார். இதில் அரசியல்வாதிகள் முதல் மன்னராட்சி காலம் முதல் அதுக்கு முன்னாட்சி காலம் முதல் எத்தனையோ பிழைகளும் தவறுகளும் குற்றங்களும் இருந்து கொண்டு தான் வருகிறது. இனி நமக்கு தெரிந்த அளவுக்கு கடல் நீரும் வற்றி வருகிறது, நன்கு தெரிகிறது. ஆனால் அது கீழே கடல் அடி ஆழத்திலிருந்து நிரம்பி மேலே கண்ணு பார்வைக்கு நிரம்பி இருப்பதாக தெரிகிறது. நாம் கட்டும் பில்டிங் அனைத்தையும் நிலநடுக்கத்திலும் பூகம்பத்திலும் பல வழியில் இடிந்து அது தூளாகி மண்ணில் மறையும் அத்தனையும் பூமிக்கு அடியில் சென்று கொண்டு தான் இருக்கிறது. நாமே அருகில் எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடியே மேடாக உள்ள இடத்தை இன்று கண்காணித்து பாருங்கள். அது பள்ளமாக இருக்கும். அந்த மண் எங்கு போய் சென்றது? மழைநீரில் கரைந்து விட்டதா? அந்த அளவுக்கு மேடான பகுதி மழை நீர் கரைய முடியுமா? முடியாது. கீழ் நோக்கி செல்கின்றது. அதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்காமல் அரசியல் செய்வது மாபெரும் குற்றம். அது மாபெரும் முட்டாள்தனமான கருத்து, அறிவற்ற செயல். இறைவன் கூறும் பதிலாகும். ஆகையினால் இனி திருந்தி மக்களுக்கு நல்வழி. இந்த மண் ஆராய்ச்சி செய்வதை விட்டுங்கள். மண் ஆராய்ச்சி செய்வதால் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? நாளை வருவது உங்களால் கூற முடியுமா? முடியாது. அப்பின் எதற்கு மண் ஆராய்ச்சி செய்கிறீர்கள்? அதற்கு எதற்கு சம்பளம் கொடுத்து தருவது? அது போன்றவர்களுக்கு வேறு எந்த வேலையை தர வேண்டும். அதாவது மக்கள் தொகை அதிகமாக உள்ளது. உயிர் கொடுக்கும் இறைவனே அதை மனித குலத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் கருத்தரை கொண்டு வந்தார். இதுக்கு அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? அக்காலத்தில் இக்காலம் வரை 2 குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது எவரும் என்று சட்டம் போட்டிருக்க வேண்டும். ஏன் சட்டம் போடவில்லை? நீங்கள் வருமானத்தை தேடி சென்று கொள்வதற்காக அல்லவா? நீங்கள் பதுக்கி வைத்துக் கொள்வதற்காகவா?
இல்லை மக்களுக்கு இது இலவசம் அது இலவசம் கொண்டு மக்களை கண்முன் படம் போட்டு காட்டிவிட்டு நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்வதற்காகவா, இல்லை 20 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை பதுக்கி வைத்துக் கொள்வதற்காகவா? எதற்கு? இறைவன் கேள்வி பதிலுக்கு பதில் உரைக்க வேண்டும். டிவியில் இனி கம்ப்யூட்டர் காலம் அத்தி கணமே வெளிப்பரப்பாகும். இது அரங்கேற்ற வேண்டும். அமைதி காக்கக்கூடாது. அமைதி காக்க உங்களுக்கு உரிமை இல்லை. இன்று ஆன்சு தயாரிப்பாளருக்கு உரிமை தந்துவிட்டு அந்த ஆன்சு விற்பனையாளரை கைது செய்கிறீர்கள். கடைக்கு சீல் வைக்கிறீர்கள். அந்த கடையை உடனே திறப்பதற்கு வாய்ப்பில்லை. அது நீதிமன்றத்தில் மாத கணக்கில் செல்கிறது. அதில் உள்ள பொருள்கள் தரம் குறைந்து செல்கிறது. தரமற்ற பொருளை மீண்டும் அதற்கு விடிய காலம் வரும்போது அந்த கடை திறக்கும்போது அந்த பொருளுடைய கதி என்ன? அந்த பொருள் மீண்டும் மக்களுக்கு சேரும்போது நோய் வாய்ப்பு தான் வரும். ஏன் அரசு இது யோசிக்கவில்லை? அரசு நீ அவர்களை கைது செய்தால் கூட கடை ஏன் செய்தது இருப்பவர்கள் யாராக கவனித்துக் கொள்கிறார்கள்? உங்கள் சட்டசபைகள் என்ன தண்டனையோ அது செயல்பட வேண்டும். கடைக்கு சீல் வைப்பது எதற்கு? யார் கொடுத்த அந்த உரிமை? ஏன் சிந்திக்கவில்லை? உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட வேண்டும். மனித குலை மாட வெட்டி தின்னுவதற்கு ஏன் ஐயா நீங்கள் ஆட்சி செய்வது? மனித குலை எனும் உங்களுக்கு அடிமையா? நீ என் கடவுளா? நாளை வருவது அறிய தெரியாது. எம்மை கேளுங்கள். இந்த உலகம் இதுவரையும் உருவாகி 450 கோடி வருஷம் ஆகிறது. அதுக்கு அடித்தளத்திலிருந்து மேல் தலை வரைக்கும் என்னால் கூற முடியும். என்னிடத்தில் ஆதாரம் உள்ளது. உங்களால் ஆதாரம் உள்ளதா? இனி சமூகத்தில் நடக்கும் தவறுக்கு அத்தனை உள்ளதா? கிடையாது. இனி வரப்போகிற காலத்தில் என்ன நடக்கும் என்று என்னால் கூற முடியும். உங்களால் முடியுமா? முடியாது. அதுக்கு எதற்கு வீண் ஜம்பம்? எதற்காக இந்த சட்டம்? இனி அது பூமியில் இடைவெளி இல்லை. இந்த சட்டத்தை அடியோடு ரத்து செய்துவிட்டு மக்களுடைய உழைப்பு பணம் மக்களுக்கே சேர வேண்டும். அவ்வாறு அதற்கு என்ன வழி? நீ லட்சக்கணக்கில் சம்பளம் தர வேண்டாம். 50,000 50,000 60,000 சம்பளம் கொடுக்க வேண்டாம். ஒரு 20,000 15,000 சம்பளம் கொடுத்து சிறு வேலை கொடுங்கள் அனைத்து மனிதருக்கும். குற்றங்கள் நடக்காத நீதிமன்றத்துக்கு என்ன வேலை என்று யோசிக்காதீர்கள். குற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கும். எவ்வாறு என்று அன்று யோசியுங்கள். வியாபாரிடத்தில் செல்லுங்கள். இனி எத்தனையோ கம்பெனிகள் உள்ளது. அந்த குற்றத்தை கண்காணிங்கள். அந்த குற்றத்தை இழுத்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள். ஏழை மக்களை குற்றங்களை தூண்டிவிட்டு ஏழை மக்களை கட்சி வழியில் தூண்டிவிட்டு அவர் பல வழியில் பஸ் எரிப்பது, பல வழியில் குற்றங்களை அவர் அரசு செய்வது, அவர் குடும்பத்தை நடுத்தரில் விடுவது, அவர் கடன் வாங்குவது, அந்த கடனுக்காக காலங்காலமாக கட்டி கொண்டு அவர் வேதனையில் வாழ்வது, அந்த வேதனையில் வாழ்ந்த உடல் இந்த மண்ணில் மறைந்ததும் அதே வேதனையில் மறுபிறவில் பிறக்கும்போது மனிதன் உண்டு வாழும் பொருளில் கலப்பது, அந்த மனிதன் அதே நிலையில் மீண்டும் வாழ்வது, இது போன்ற நிலை இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும்? இந்த பூமியில் இடைவெளி உள்ளதா? ஏன் யோசிக்கவில்லை? ஏன் யோசிக்காமல் செயல்படுகிறீர்கள்? உங்களுக்கு யார் தந்த அந்த உரிமை? ஏன் கடவுளா நீங்கள்? கவர்மெண்ட் என்ற கடவுளா? உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இச்சைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சம்பளம், அதே தனியாருக்கு ஆசிரியருக்கு ஒரு சம்பளம். முக்கியமாக கூற போனால் காவல்துறை பெற்றோர்களோடு விட்டு வந்துவிடுகிறார்கள். பிணத்தை காக்கும் அந்த காவல்துறைக்கு கொடுப்பது மிக மிக குறைவான சம்பளம். 24 மணி நேரம் வேலை. உங்களுக்கு 7 மணி நேரம் வேலை, அதில் 1 மணி நேரம் உணர்வு, 1 மணி நேரம் உணவு போன மீதி நாள் வேலை. என்னையா சட்டம் இது? யாரையா வகுத்தது? எந்த சட்டத்தில் எழுதி வைத்துள்ளது? அம்பேத்கர் சட்டத்தில் எழுதி உள்ளதா? ஏன் சட்டத்தில் ஏன் எழுதவில்லை? எந்த சட்டத்தில் மனித உரிமை சட்டம் எழுதி உள்ளதா? உங்கள் இச்சைக்கு மனமோன போக்கில் செல்வதற்கு மனித நாடா மாடா? ஏன் யோசித்து செயல்படுங்கள். நன்மை பெருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய கதி என்னவென்று சற்று யோசித்து பாருங்கள்.